யூனிட் 4ல ஹீரோ ஆஸ் அ பாய்ட், தாமஸ் கார்லைலோட ஹீரோ ஆஸ் ஏ பாய்ட் அப்படின்ற எஸ்ஸே. முன்னாடி வந்து நமக்கு ஹீரோ ஆஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துட்டு இப்போ ஹீரோ ஆஸ் ஏ பாய்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தாமஸ் கார்லைல் பத்தி என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்றேன். இங்க இருக்கிறதையும் தாண்டி வேற எக்ஸ்ட்ரா புக்ஸோ அவரை பத்தின விஷயங்களோ சொல்றதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காப்பியா அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் என்கிட்ட இருக்கிறத சென்ட் பண்றேன். ஹீரோ ஆஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர். கார்லைல் அப்படிங்கிறவரு 4th December 1795 வந்து பிறந்திருக்காரு. இவரோட ஃபாதர் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்கர். இவங்க அம்மா வந்து லிட்ரேச்சர்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்தனால ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இவருக்கும் லிட்ரேச்சர் மேல பயங்கர ஆர்வம் வந்திருக்கு. தென் எடின்பர்க் ரிவ்யூல இவர் ஒரு 14 years இருக்கும் போதே ஜாயின் பண்ணிருக்காரு. இதுல எடின்பர்க் ரிவ்யூல யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு மேத்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு. அஸ் வெல் அஸ் யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட 80 miles நடந்தே போய் டீச் பண்ணுவாரு. இவர் என்ன டிசீஸ்னால சஃபர் ஆயிருக்காருன்னா டைஸ்பெப்சியா, அதாவது ஒரு ஸ்டொமக்ல வரக்கூடிய ஒரு வகையான அல்சர், அந்த ஒரு டிசீஸ்னால சஃபர் ஆயிருக்காரு. 1814 ஹி லெஃப்ட் யூனிவர்சிட்டியில இருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. இவர் என்னவா இருக்காரு, லேட்டர் டேஸ்ல மேத்ஸ் டீச்சரா மாறி இருக்காரு. ஜெர்மன் வந்து லேர்ன் பண்ணிருக்காரு. தென் கத்தே அண்ட் ஃபீச்சே இவங்க 2 பேர்த்தோடைய ஸ்டூடெண்டா இவர் இருந்திருக்காரு. நிறைய ஜெர்மன் எல்லாம் கத்துக்கிறதுக்கு யார் கீழே படிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தேக்கும் ஃபீச்சேக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்ல கூட அவரு டான்டே ஷேக்ஸ்பியர் பத்தி சொல்லும் போது கத்தேவையும் ஒரு 2 பாயிண்ட்ல வந்து பேசியிருப்பாரு. அதை நம்ம கீழே பார்க்கும் போதே தெரியும் ஆஸ் ஸ்டூடெண்டா அவர் என்ன பண்ணிருக்காரு. இப்போ அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கத்தேவோட புக்கான வில்ஹெம் மெய்ஸ்டர் அப்படின்ற ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இது ஒரு பில்டன்ஸ் ரோமன் நாவல், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இது எப்ப பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1842ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் 1843ல லைஃப் ஆஃப் ஸ்கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு, அதுமே ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ஒர்க். இது 1840, முன்னாடி 42, இப்போ 43. இதை தாண்டி இவங்க வந்து ஜெயின் வெல்ஸ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிருக்காரு. 1834ல வந்து இவரும் இவர் ஒய்ஃபும் லண்டன்ல செட்டில் ஆயிருக்காங்க. இவரோட ஃபேமஸ் புக்னு நம்ம எடுக்கும்போது மெயினா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா சார்ட்டர் ரெசார்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஒர்க் இருக்கு. அதுக்கு அனதர் நேம் ரீடைலர் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்கட்டா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெசார்ட் அப்படின்னு இந்த ஒர்க்கை சொல்லுவாங்க. சார்ட்டர் ரெசார்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இது ஃபுல்லாவே வந்து அந்த பிரெஞ்சுல இருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல பத்தியும் அதுல என்னென்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்கிறத டீல் பண்ணிருப்பாரு. அடுத்த ஒரு ஃபேமஸான ஒர்க் தான் நமக்கு இருக்க ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப். இத பத்தி நமக்கு தெரிஞ்சது எக்கச்சக்க லெக்சர்ஸ் அவர் கொடுத்திருப்பாரு. அது என்னென்ன லெக்சர், எந்தெந்த டைம்ல என்ன லெக்சர் கொடுத்திருக்காருங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். மெட்டீரியல் நம்ம இதை பாத்துக்கோங்க. இவர் வந்து ஒரு விக்டோரியன் ஏஜ்ல ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் ரைட்டரா இருந்த ஒருத்தர் தான் நம்ம கார்லைல். இவரோட ஒர்க் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே கத்தோட ஒரு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. டிரான்ஸ்லேஷன், எஸ்ஸே, ஆட்டோபயோகிராஃபி இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. தென் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்னு எடுத்துக்கிட்டோம்னா த ஹிஸ்டரி ஆஃப் ஃபெட்ரிக் II ஆஃப் ப்ரூஷியா, இது அவரோட ஃபேமஸ் ஒர்க். இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபெட்ரிக் த கிரேட். தென் அடுத்த ஒர்க் அப்படின்னா இல்ல இந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்ங்கிறதே இவரோட தனி ஒர்க். ஆலிவர் கிராம்வெல்க்கு இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுவே ஒரு ஒர்க்கா கன்சிடர் பண்றாங்க. ஆலிவர் கிராம்வெல்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க். அதுக்கப்புறமேட்டுக்கு சார்ட்டர் ரிசார்டர்ஸ், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப வேர்ல்டு லெவல்ல இவர் ஃபேமஸ் ஆக்குன ஒரு ஒர்க்னா இந்த சார்ட்டர் ரிசார்டர்ஸ் ஆன் ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப் அண்ட் ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபுல் நேம். இப்ப நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காது. இதுல ஒரு 6 லெக்சர்ஸ் இருக்கும். அதுல ஒரு லெக்சர் தான் நமக்கு இப்ப ஒர்க்கா கொடுத்திருக்காங்க. அங்க 5 கொடுத்திருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டோட்டலா 6 லெக்சர்ஸ் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய லெக்சர் என்னன்னா ஹீரோ ஆஸ் டிவைனிட்டி. இந்த ஹீரோ ஆஸ் டிவைனிட்டி அப்படிங்கிறது ஓவராலா இந்த எஸ்ஸே எல்லாமே 1840ல அவர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இந்த லெக்சரை ஒன்னு ஒரு டேட் வரும், சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் லேட்டரா அனுப்புறதுல உங்களுக்கு அது இருக்கும். ஹீரோ ஆஸ் டிவைனிட்டி அப்படிங்கிறதுல ஓடின் அண்ட் பைகனிசம் பத்தி பேசுறாரு. அது May 5th 1840ல வந்து கொடுத்த ஒரு லெக்சர். May 5ல அப்படியே ஒரு 2 days 3 days ஒன்ஸ் அடுத்தடுத்த எஸ்ஸே கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் செகண்ட் லெக்சர் என்னன்னா ஹீரோ ஆஸ் ஏ ப்ராஃபட். இதுல பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பேசியிருப்பாரு, முகமது இஸ்லாம் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி கொடுத்திருக்காரு. இது May 8th அன்னைக்கு பேசியிருக்காரு. அடுத்த தேர்ட் லெக்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ ஆஸ் எ பாய்ட். இப்ப நமக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒர்க் இந்த ஹீரோ ஆஸ் எ பாய்ட் அப்படிங்கிறது தான். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மேபி கேட்கலாம், இந்த ஹீரோ ஆஸ் வர்ஷிப்ல எத்தனாவது லெக்சர் வந்து நம்மளோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் லெக்சர் தான். முன்னாடி பார்த்தா ஹீரோ ஆஸ் எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் லாஸ்ட்
ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோ ஆஸ் ஏ பாய்ட். இதுல எந்த ரெண்டு பாய்ட்டை பத்தி பேசியிருக்காருன்னா ஒன்னு டான்டே, இன்னொன்னு ஷேக்ஸ்பியர். இது 12th May 1840 டியூஸ்டேல வந்து கொடுத்திருக்காரு. 4th essay ஹீரோ ஆஸ் ஏ பிரீஸ்ட். இதுல மார்ட்டின் லூதர் கிங் அவங்கள பத்தி, அப்புறம் இன்னொன்னு ஜான் நாக்ஸ், KNOX நாக்ஸ், அவங்கள பத்தி பேசியிருக்காரு. இது 15th May கொடுத்த ஒரு லெக்சர். 5th லெக்சர் என்னன்னா ஹீரோ ஆஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர் நமக்கு இருந்தது. ஜான்சன் பத்தியும் ரூசோ அண்ட் ராபர்ட் பர்ன் இவங்க 3 பேர்த்த பத்தியும் கொடுத்த ஒரு எஸ்ஸே. தென் 6th லெக்சர் வந்து ஹீரோ ஆஸ் ஏ கிங். இதுல எந்த கிங்க பத்தி அவர் பேசியிருக்காரு அப்படின்னா ஹீரோ ஆஸ் ஏ கிங். இது May 22ல கொடுத்த ஒரு எஸ்ஸே. மெயினா வந்து ஆலிவர் கிராம்பெல், நெப்போலியன் போனபர்ட் அவங்க இந்த மாடர்ன் ரெவல்யூஷன் இவங்களை பத்தி எல்லாம் பேசின ஒரு 6th essay தான் ஹீரோ ஆஸ் ஏ கிங். சோ இது வந்து ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். இதுல இப்ப நமக்கு கொடுத்திருக்க 3rd essay பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. ஒரு இதுலயும் எல்லா எஸ்ஸையுமே ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாரு. ஒரு இதுல ப்ராஃபட்ட ஹீரோனும், ஒரு இதுல பாயிட்ட ஹீரோ, ஒரு இதுல ரைட் பண்ணக்கூடிய அந்த ரைட்டர்ஸ் ஹீரோ அப்படின்னு ஒன்னே சொல்லும்போது இங்க எந்த பாயிண்ட் எதனால அவங்களை ஹீரோன்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஹீரோயிக் வாரியர் இருக்கு. அவங்கள ஹீரோயிக் வாரியரா ஒர்க் பண்றாங்க. குவாலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் ஃபுல்லாவே டிஸ்கிரைப் பண்றாராம். இப்போ வாரியர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வார் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னா இவங்க எல்லாருமே வந்து போருக்கு போய் வின் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க இல்லையா. சேம் தட் இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே த்ரூ தேர் ரைட்டிங் மூலமா வார் பண்றாங்க, இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. தென் ப்ராஃபிட், இவங்கள ப்ராஃபிட் அப்படின்னு கம்பேர் பண்றாரு. பாய்ட்னு நமக்கு தெரியும், அது இல்லாம இந்த பாய்ட்டை வந்து ப்ராஃபிட், ஏன்னா மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத அந்த குட் ஆர் பேட் திங்க பார்த்து சொல்றது, அந்த டிவைன் மிஸ்ட்ரி என்ன இருக்குங்கிறத பாக்குறதெல்லாம் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னாலே எப்பயுமே ஒரு நல்வழி பத்தி ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த பொயட்டா. பொயட்டுங்கிறவன் லைக் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா மெயினா வந்து நம்ம மக்களுக்கு ஒரு லைட் பிரிங்கரை கொண்டு வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் யாரு அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாருமே. அதனால தே பிரிங் டு லைட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பர்டிகுலர் லைன்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. இன்னொன்னு வந்து த ஓப்பன் சீக்ரெட், யாராலையும் பார்க்க முடியாத ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா, அதையுமே பார்க்கக்கூடிய ஒரு கேபபிள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பாய்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. தென் அவங்க டிவைன் ஐடியா, இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய டிவைன் ஐடியா, அந்த புனிதத்தன்மையான விஷயங்களை கூட பெனட்ரேட் பண்ணி உள்ள போய் ஊடுருவி பார்த்து நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. தே ஆர் த மேன் இந்த எட்டர்னல் வேர்ல்டு. இவங்க வந்து நம்மளோட உலகம் வந்து அழியக்கூடியது, ஆனா பாய்ட் அப்படிங்கிற வந்து எட்டர்னல் வேர்ல்டுல அழிவில்லாது. ஏன்னா ஒரு பாய்ட் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட ரைட்டிங்ஸ் எவ்வளவு செஞ்சுரிஸ் ஆனாலும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தே ஆர் த மேன் இந்த எட்டர்னல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி 2 பாயிண்ட் பத்தி இதுல நான் டீல் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஒருத்தவங்க யாருன்னா டான்டே, அனதர் ஒன் இஸ் ஷேக்ஸ்பியர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒன்னு டான்டே பத்தியும் ஷேக்ஸ்பியர் பத்தியும். இவங்க 2 பேர்த்தையும் இவர் என்னன்னு சொல்றாருன்னா பொயட்ரியோடைய செயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புனிதமான பொயட்ரியோடைய புனிதவாதிகள் அப்படின்னா அது நம்ம டான்டேவும் ஷேக்ஸ்பியரும் தான் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேர்த்தையும் கார்லேல் எப்படி சொன்னாருன்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் கார்லேல் வந்து வேற என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது குரூப் ஆஃப் பீப்புள், இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய மத்த மக்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ட்ரூலி கிரேட் மேன் யார் அப்படின்னா பாய்ட் தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொன்னு பாய்ட் அப்படிங்கிறவன் வீட்டுல உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா ஒரு ஒர்க் எழுதுனா கூட அது எப்படிப்பட்ட ஒர்க்கா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு வர்த்தியான ஒரு ஒர்க்கா இருக்கும். ஏன்னா அவனோட இந்த இடத்துக்கு தான் போகணும், அங்க உட்காந்தா பண்ணும், எனக்கு இங்க வந்தாதான் வரும் அப்படிலாம் இல்லாம ஜஸ்ட் வீட்டுல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்தா கூட தே கேன் ப்ரொடியூஸ் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு பயிற்சி அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மத்த ஹீரோயிக் வாரியர் இவங்க வந்து மேக்சிமம் ஹீரோயிக் வாரியரை பத்தி பேசல, பாடாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களே ஒரு ஹீரோயிக் வாரியர் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாய்ட் ஆல்சோ ஏ ஹீரோயிக் வாரியர் அப்படின்னு. தென் என்னோட பார்வையில ஒரு பாய்ட்டுங்கிறவன் எப்படி எல்லாம் தெரியறான் அப்படின்னு பார்த்தா ஒரு பொலிட்டீஷியனா தெரியறானா, திங்கர், எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ரீசனபிளா சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர்னா அது பாய்ட் தான். அப்புறம் லெஜிஸ்லேட்டர், அந்த ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்துக்கு பேசுவாங்க இல்லையா, அந்த வக்கீல் லாயர்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டர் அண்ட் பிலாசபர். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோஸ் ஒர்க்னாலே ஒரு பாய்ட்டை இப்படிலாம் சொல்றதுங்கிறது நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சது. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் பாய்ட்ரியான அப்பாலஜி ஃபார் பாய்ட்ரியில இருந்தே நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். சிட்னி பீரியட்ல இருந்தே ஒரு பாய்ட்டை என்னென்ன மாதிரிலாம் சொல்றாங்க, பிலாசபர்னு சொல்றது, இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டர்னு சொல்றதுலாம் யூஸ்வலா நடந்திருக்க விஷயம் தான். சோ இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. என்னென்னு சொல்றாரு, பொலிட்டீஷியன், திங்கர், லெஜிஸ்லேட்டர், பிலாசபர். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா டான்டேவையும் ஷேக்ஸ்பியரையும் பத்தி பார்க்கும்போது அவங்களோட கிரேட்னஸ் ஆஃப் போயட்ரியை வச்சு நான் அவங்க சூப்பர் பர்சன் சொல்ல வரல, சூப்பரா போயம் எழுதுறாங்கப்பா அதனாலதான் இவங்க சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களோட லைஃப், அந்த கிரேட்னஸ் ஆஃப் லைஃபை வச்சு நான் சொல்றேன் தே ஆர் த கிரேட் பர்சன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்க கிரேட்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் தே கேன் ப்ரொடியூஸ் அ கிரேட் போயட்ரி அப்படிங்கிறாரு.
நல்ல வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இருந்தனால்தான் அவனோட ரைட்டிங்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. சோ அப்ப அவங்க ஒரு கிரேட் போயட்ங்கிறத நம்ம ஒத்துக்குதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. மத்த கிரேட் மென்ன கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பேர் இருக்கலாம், இவங்கள நம்ம ஒரு ஹீரோங்கிறதுக்கோ இல்ல ஒரு கிரேட் பர்சன் சொல்றதுக்கோ ரீசன் அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு கிரேட்டான போயட்ரிய ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட லைஃப்ல எல்லா ரோலையும் சூப்பரா ஃபுல்ஃபில் பண்ணி வந்திருப்பாங்களாம் இந்த ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன பிள்ளைல எப்படி இருந்தாங்க, காலேஜ் ரோல் எப்படி பண்ணாங்க, வீட்டுல அந்த ஃபேமிலி ரோல் எப்படி பண்ணாங்க, ரைட்டிங்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்களோட திறமையை பொறுத்த வரைக்கும் நான் டக்குன்னு எடுத்தோடனே குறை சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட போயட்ரியில அவங்க திறமை அந்த அளவுக்கு ஆப்வியஸா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களோட ரைட்டிங்ல அப்படின்னு சொல்றாரு. இது இவங்களை பத்தி பேசும்போது என்னால கத்தேவை மிஸ் பண்ண முடியாது. அவங்களும் கத்தேவுமே நம்ம டான்டே ஷேக்ஸ்பியர் எந்த அளவுக்கு ஒரு கிரேட் போயட்டோ அதே போல கத்தேவும் ஒரு கிரேட் பர்சன் தான். அவருடைய திறமையை பத்தி நம்ம யோசிக்கும் போது அவருமே இவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தென் இப்ப ஏன்னா நிறைய டைம் நான் கதையை பத்தி கேட்டிருக்கேன், எனக்கு அதை சொல்றதுக்கு இங்க வார்த்தையே இல்ல. அதனால நம்ம இப்ப யாருக்கு போயிடலாம், டான்டே ஷேக்ஸ்பியர் பத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் எஸ்ஏ பிகின் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டான்டே பத்தி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கறத கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்க, ஷேக்ஸ்பியர் பத்தி இவரோட பார்வையில் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எஸ்ஏ 2 பேர் மட்டும் தான் இதுல உள்ள போய் பார்த்தோம்னா புகழ்ந்து ஃபுல்லா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. நம்ம இதுல தாண்டி இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நான் சொல்லும் போது நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டான்டேயை பொறுத்த வரைக்கும் டான்டே எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவரோட ரைட்டிங் புக்ஸ் அந்த லிமிடேஷனை தாண்டி ஒரு புக்ஸ் எழுதுறாரு, ஒரு ரைட்டிங்க கொடுக்குறாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வரையறை இருக்கும்ல, அதை தாண்டி கூட அவர் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பர்சன். அவர் ஒரு அப்பர் கிளாஸ்ல தான் பிறந்திருக்காரு டான்டே. தென் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த புளோரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால அந்த சூழ்ச்சினால இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரை விட்டு துரத்திருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க டான்டே சோ எதுக்காகனா இவரு அவரோட 35வது வயசுல புளோரன்ஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாரு, சீஃப் மெஜிஸ்ட்ரேட்டா இருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க, 35th ஏஜ்ல சீஃப் மெஜிஸ்ட்ரேட்டா இருப்பாங்க. அப்புறம் அங்க இருந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால இவர் அந்த ஊரை விட்டே துரத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்றது மிடிவல் பீரியட், முன்னாடி பழைய காலத்துல டான்டேவோட ஏஜ் சொல்றாங்க. அந்த டார்க் ஏஜ்ல ஒரு லைட் பிரிங்கரா இருந்தது, ஒரு பிரைட் லைட்டா இருந்தது யாரு அப்படின்னா நம்ம டான்டே தான். இவரோட லைஃப் பீரியட் பார்த்தா அந்த 1265 அப்போ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 56 வருஷம். அந்த அடுத்த செஞ்சுரி வரைக்குமே இவரோட ரூல் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு செஞ்சுரியவே ஆட்சி செஞ்சிருக்காரு ஆஸ் அ போயட்டா அப்படின்னு சொல்ல வராங்க. டார்க் ஏஜ்ங்கிறத அந்த மிடில் ஏஜ் மெயின் பண்றாங்க. நிறைய விஷயம் அங்க இப்ப கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அந்த பீரியட்ல கிடைச்சிச்சான்னு கேட்டா கிடையாது. அப்போ எவ்வளவு குறைபாடுகள் இருந்திருந்தாலும் அந்த இதுலயும் இவர் இவ்வளவு சாதனை படைச்சிருக்காருன்னா அப்ப கிரேட் பர்சன் தானே, நம்ம அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தென் டான்டே நார்மலாவே ஒரு போயட்ரியும் தாண்டி ஹீஸ் ஒரு சின்சியர், அப்புறம் ஹார்ட் ஒர்க்கர், எல்லாமே அவரோட லைஃப்ல ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காரு. சோ இதனால அவரை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ஒரு கிரேட் ஹீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்ப டான்டே சொல்றாரு. வேற இவரை பத்தி சொல்றது, மக்கள் எல்லாரும் அவரோட பீரியட்ல இந்த மிடிவல் பீரியட்ல டான்டேவை எந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இவருக்கு தெரியுமா, கார்லியருக்கு தெரியும். அப்படி பார்த்தா இவர் எவ்வளவு பெரிய ஒரு கிரேட்டான பர்சனா இருப்பாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர் டான்டே, ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அவரோட லைஃப் முழுக்க கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கு. மிசரி, சஃபரிங், ஹியூமிலியேஷன், அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் ஃபுல்லா நடந்திருக்கு. ஈவன் இவர் லவ் பண்ண பொண்ணு, அவங்க நேம் என்ன சொல்றாங்கன்னா பீட்ரைஸ் போர்டினரி, பீட்ரைஸ் போர்டினரி. இவங்களுமே இவரோட ஏஜ்ல அந்த ஒரு பொசிஷன்ல இருந்த ஒரு லேடி, லவ் இருந்திருக்கு. பட் ஷி டைடு. அந்த ஒரு வருத்தத்துல இருந்து இவரால மீற முடியல. லவ் பண்ண பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியல. ப்ரொஃபஷனலும் இந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்கு. பத்தாவதுக்கு இவர் அந்த சீஃப் மெஜிஸ்ட்ரேட்டா இருந்த அதே புளோரன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, இவரை பேனிஷ் பண்ணிருக்காங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் முழுக்க வெறும் சஃபரிங் மட்டுமே வாழ்ந்த ஒருத்தர் தான் யாருன்னா இந்த டான்டே. அப்படி கஷ்ட காலத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும். ஆனா இவர் அந்த கஷ்டத்துல இருந்து என்னத்தை வெளிக்கொண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரோட இன்டெலக்சுவல, நமக்கு படப்படதான் அதுல இருந்து கத்துக்கிட்டு வரும்னு சொல்றோம். அந்த மாதிரி இவரோட இன்டெலக்சுவல் அதுல இருந்தா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இவரை பத்தி பேசுறாருன்னா இவரோட எப்பிக்க பத்தி பேசுறாங்க. இவரோட எபிக் அப்படின்னா அந்த டார்க் அண்ட் மிடில் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க், இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னா டிவைன் காமெடி. இந்த டிவைன் காமெடி, டான்டேனாலே இந்த டிவைன் காமெடி எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒர்க். இப்போ நான் சொல்றது எல்லாமே நீங்க அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கணும். கார்லியல் டிவைன் காமெடியை என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா டிவைன் சாங் அப்படின்னு சொல்றாரு. தென் டிரான்செண்டல் மிஸ்டிக் சாங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு த வாய்ஸ் ஆஃப் சைலண்ட் செஞ்சுரி. இந்த சைலண்ட் செஞ்சுரின்னு எதை மீன் பண்றாங்க, அந்த டார்க் பீரியட், அந்த மிடில் ஏஜ். அவ்வளவு யாருமே எதுவுமே முன்னாடி கொண்டு வரலப்ப அந்த செஞ்சுரி முழுக்க சைலண்டா இருந்திருக்கு. அந்த சைலண்ட் ஏஜ்லயுமே ஒரு வாய்ஸா இருந்தது யார் தான், இந்த டான்டேவோட டிவைன் காமெடி தான். சோ அதனால த வாய்ஸ் ஆஃப் சைலண்ட் செஞ்சுரி. இன்னொன்னு கிறிஸ்டியன் எபிக்.
இது எல்லாம் அந்த டிவைன் காமெடி பத்தி பிரைஸ் பண்ணி சொல்றாரு. இப்ப அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதுல என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டான்டேவுடைய இமேஜினேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிவைன் காமெடி படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இவரோட கற்பனை திறன் இருக்குங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த டிவைன் காமெடியில உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இன்ஃபர்னோ. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ஃபர்னோ. அது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஹெல்லோடைய கண்டிஷன். நம்ம கூட பார்ப்போம் 7 சர்க்கிள் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு 10th யூனிட்ல ஒரு ஒர்க்ல கூட இது கொடுத்திருப்பாங்க நமக்கு. ஓகேங்களா? ஐ திங்க் டென்ஷன் இன் போயட்ரியில கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே பார்ட் 3ல ஓவராலா இந்த டிவைன் காமெடியில உள்ள இந்த இன்ஃபர்னோ பத்தி தான் பேசியிருப்பாங்க. இதுலயுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஹெல்லுடைய கண்டிஷன் பத்தி பேசுது. 7 சர்க்கிள் ஆஃப் ஹெல் அதை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து பர்கட்டோரியோ அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து மவுண்டைன் ஆஃப் பியூரிஃபிகேஷன் சொல்றாங்க. அதுதான் அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் பார்ட் அந்த புக்ல. மவுண்டைன் ஆஃப் பியூரிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதுல எதை பத்திப்பா பேசுறாங்கன்னா, நம்மளோட சோல் எப்படி பியூரிஃபை ஆகுது. ஒருத்தவங்க இறந்து ஹெல்லுக்கு தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போறாங்க. அங்க அவங்களுடைய ஹோல் சோல் எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகுதுங்கிறத பத்தி இந்த செகண்ட் பார்ட் டிஸ்கிரைப் பண்ணுது. தேர்ட் பார்ட் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, பாரடைஸ் ஹாப்பினஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், பியூட்டி அண்ட் டிலைட்னஸ் பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் ரீச் ஆயிரும். நம்மளுடைய சோல் பியூரிஃபை ஆனோடனே அடுத்த ஸ்டேஜ் என்னது, காடோட பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகுறது. சோ இந்த தேர்டு ஸ்டேஜ் பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த பிளேஸ்ல தான், அந்த தேர்டு பாரடைஸோல தான் இவருடைய அந்த பிலவுட மீட் பண்ணதா அந்த ஸ்டோரியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. தென் டான்டே பத்தி எடுத்தோம்னா, அவரு அந்த ஓவரால் இதுலயே எந்த அளவுக்கு ஆக்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கறத இந்த ஒர்க்ல வந்து அவர் ஒரு பீரியட்ல அப்படியே ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்ல வராங்க. தென் கார்லியல பொறுத்த வரைக்கும் சோல் ஆஃப் டிவைன் காமெடி இஸ் எட்டர்னல். அப்போ இந்த டிவைன் காமெடியை எந்த அளவுக்கு இவர் பிரைஸ் பண்றாருன்னு பாருங்க. சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோல் ஆஃப் டிவைன் காமெடி வந்து ஒரு எட்டர்னல், அதுக்கு அழிவே கிடையாது. அது செஞ்சுரி வைஸ் மக்களுக்கு வேர்ல்டுல இருக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு என்ன கொடுத்துட்டே இருக்கு, ஜாய் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த டான்டே பத்தி இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இப்ப நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல நம்ம பார்த்தது இல்லாம இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். யூ கேன் நோட் டவுன், எழுதிக்கங்க. டான்டேயோட போயம டைக் அப்படின்னு சொல்லிட்டு TIECK டைக் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, a mystic unfathomable song அப்படின்னு சொல்றாரு. இந்த டிவைன் காமெடிய a mystic unfathomable, ஒரு அளவிட முடியாத ஒரு ஆழமான ஒரு பாட்டு தான் என்ன அப்படின்னா இந்த டான்டேவோட டிவைன் காமெடின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு, டைக் அப்படிங்கிறவரு இந்த ஒர்க்ல சொல்லிருக்காரு. இதெல்லாம் நம்மளோட ஒர்க்ல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்த பாயிண்ட்ஸ். நம்ம கால்ரேஜ் என்ன சொல்லியிருக்காரா, கால்ரேஜ் இந்த டிவைன் காமெடியை சொல்றது வந்து ஃபைண்ட் மியூசிக்கல் வேர்டன். இதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு மியூசிக்கல் வேர்டோட ஃபைண்ட் பண்ண முடியும், பார்க்கலாம். ட்ரூ ரிதம் இதுல இருக்கு. ஃபைண்ட் மியூசிக்கல் வேர்டட் அண்ட் ட்ரூ ரிதம் அண்ட் மெலோடி இன் ய வேர்ட்ஸ். அந்த வார்த்தைகள் முழுக்க மெலோடியா போட்டு அப்படியே ரைமிங்கா போட்டு செம்மையா எழுதியிருக்காருப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு டீப் அண்ட் குட் மீனிங் இருக்கு. இது எல்லாமே சொன்னது யாரு, நம்ம கால்ரேஜ். மியூசிக்கல் வேர்டு இருக்கு, ட்ரூ ரிதம் இருக்கு, மெலோடி வேர்ட்ஸ் இருக்கு, அண்ட் டீப் அண்ட் குட் மீனிங் இருக்கு. வெறும் ரிதம் மட்டும் இல்லாம நல்ல ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை போட்டுதான் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இதை தாண்டி டான்டேவோட டிவைன் காமெடிய வேற என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேண்டோ ஃபெர்மோ அப்படின்னு ஒரு இது எழுதிக்கோங்க. கேண்டோ ஃபெர்மோ, அதுல டெர்சா ரைமா யூஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. டெர்சா ரைமா யூஸ் பண்ற மாதிரி. இதுல டான்டே வந்து என்ன ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்டோரி பாத்துருப்போம் இல்லையா, பிரான்சிஸ்கா 2 பேரு லவ் பண்ணி ஒரு இல்லீகல் இலிசிட்ல ஈடுபட்டிருப்பாங்க, அதனால ஹெல்லுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சும்மா டான்டே டிவைன் காமெடி பத்தி ஒரு ஸ்டோரி. அதுல அந்த பிரான்சிஸ்காவோடைய ஃபாதரா நம்ம டான்டே தான் அப்பியர் ஆவாராம் அதுல. சோ பிரான்சிஸ்காவோட ஃபாதரா நம்ம டான்டே தான் இருக்காரு. சோ இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா இந்த டிவைன் காமெடி பத்தி மத்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. தென் வேற அடுத்த பத்தியா வேற யார பத்தி பேசுறாருன்னா, ஷேக்ஸ்பியர் பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஷேக்ஸ்பியர், கார்லியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேக்ஸ்பியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, he has given us a practice of body. ஒரு ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்தவர் வந்து ஷேக்ஸ்பியர். பட் டான்டே என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, has given us the faith or soul. ஒரு உண்மையும் ஒரு சோலையும் கொடுத்தது டான்டே. இது கம்பாரிசன் நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. டான்டே நமக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னா who has given us a faith and soul according to கார்லியர் அப்படின்னா சொல்லணும் டான்டே தான் இது சொன்னாரா இல்ல ஷேக்ஸ்பியரான ஆப்ஷன்ல கொடுத்தா கண்டுபிடிக்க தெரியணும். பிராக்டிஸ் ஆஃப் பாடி சொன்னது ஷேக்ஸ்பியர், ஃபெய்த் ஆர் சோல்னு சொன்னது டான்டே அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. தென் ஷேக்ஸ்பியர் வந்து ரெனைசன் பீரியட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம டான்டே வந்து அந்த ஓல்டு பீரியட், அந்த டார்க் ஏஜ்னு சொல்றாங்க. அதுல கம்பேர் பண்ணும்போது இப்ப 2 பேத்துல ஷேக்ஸ்பியருக்கு கிடைச்ச அட்வான்டேஜஸ் வந்து டான்டேக்கு கிடைக்கல. ஏன்னா இவருக்கு இப்போ ரெனைசன் பீரியட்ல எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இவரால ஒரு கிரேட் ஒர்க் கொடுக்க முடியும். பட் அந்த காலத்திலேயே ஒரு கிரேட் ஒர்க் கொடுத்திருக்காருன்னா அப்ப டான்டே எவ்வளவு பெரிய பர்சன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மெக்கலே ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிருக்காராம், அதை இங்க கோட் பண்றாரு.
மெக்கலே வந்து ஒரு கிரேட்டர் பாயிண்ட் வந்து ஒரு கிரேட்டர் பீரியட்ல கொடுத்த ஒர்க் தான் ஒரு சூப்பர்னு சொல்லியிருக்காராம். அப்பனா நம்ம ஷேக்ஸ்பியரோட பீரியட், ரெனைசன் பீரியட், கிரேட்டர் பீரியட், அதுல கொடுத்த அந்த கிரேட் ஒர்க் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் கிரேட்னு சொல்றாரு. ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதே மெக்கலே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாராம். ஒரு போய்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிரேட்டர் பீரியட்ல குடுக்கறதுங்கிறது வந்து சம்டைம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு அதை அப்போஸ் பண்ணி இப்ப இவர் பேசுறாரு. மெக்கல்லே சொன்னதுக்கு ரைட்டு, கிரேட் ஒர்க் தான், ஷேக்ஸ்பியர் கொடுத்தது கிரேட் தான். இந்த அழகான அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியட்ல ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றது எப்படி ஹார்டா இருக்கும், அது எப்படி டிஃபிகல்ட்டா இருக்கும், டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாமே. அப்படி கம்பேர் பண்ணா பழைய காலத்துல இருந்த நம்ம டான்டேவோட பீரியட்ல அவர் கிரேட் ஒர்க் கொடுத்திருக்கிறது, அவர் இன்னும் எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கணும். லைக் நம்ம இது பேக்கனுடைய எஸ்ஸேஸ்ல கூட பார்த்திருப்போம். அட்வர்சிட்டியில ஒரு டார்க்கர் டைம்ல போடுற எம்ப்ராய்டரிக்கும் ஒரு லைட்டர் டைம்ல போடக்கூடிய எம்ப்ராய்டரிக்கும் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வெளிச்சத்துல உட்காந்து ஒரு எம்ப்ராய்டரி போடுறதுக்கு இருட்டுல உட்காந்து எம்ப்ராய்டரி போடு ரெண்டுமே அழகா இருக்கலாம். ஆனா ஹார்ட் ஒர்க்னு பார்த்தா அந்த இருட்டுல இருந்தவனும் கஷ்டப்பட்டு வெளிச்சத்துல இருந்து படிச்சுட்டு வந்தவன் தான் முக்கியத்துவம். அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. ரெண்டு பேரும் சூப்பருங்க. ஷேக்ஸ்பியர் நீ சொன்ன மாதிரி மெக்கல்லே உன்னை நான் அப்போஸ் எல்லாம் பண்ணல, நீ சொன்னது கரெக்ட், மனுஷன் வந்து நல்லா தான் ஒர்க்கை கொடுத்திருக்காரு. ஆனாலும் அதை விட கிரேட் நம்ம டான்டே ஓடுது. ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவு அட்வான்டேஜஸ் இல்லாத காலத்திலயும் சூப்பர் கிரேட் ஒர்க் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஷேக்ஸ்பியருமே நிறைய ஒர்க் கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட பீரியட் மோர் சிவிலைஸ்டா இருந்துச்சு கம்பேரிங் டு டான்டேவோட லேபர். அவரோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்கும்போது இவரது கொஞ்சம் சிவிலைஸ்டு டைம்ல கொடுத்ததுனால எனக்கு வந்து டான்டே ரொம்ப பெருசா தெரியுறாருன்னு சொல்றாரு. இப்போ வந்து ஜென்ரலா காமனா ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துறாரு ஒரு கன்க்ளூஷன். என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, மேபி எது வந்து கிரேட்டர் என்வரான்மெண்டல் ஹேண்டிகேப் அப்படின்னா, ஹேண்டிகேப்னு சொல்றது விச் மீன்ஸ் அந்த பீரியடோடைய குறைபாடுகள். இவ்வளவு குறைகள் இருக்கக்கூடிய ஒரு பீரியட்ல ஒருத்தன் கிரேட்டான ஒரு ஒர்க்கை கொடுக்குறான்னா, எந்த ஒர்க் கிரேட்னு சொல்லிட்டு என்னை விட அதிக நாலேஜ் இருக்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு இது பொதுவா ஒரு கருத்தை வச்சுட்டாரு. ஏன்னா இப்ப ரெண்டுமே சூப்பர் தான், ஷேக்ஸ்பியரும் சூப்பர், டான்டேயும் சூப்பர். ஆனா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த பீரியட் வைஸ், ஏஜ் வைஸ், இந்த மாதிரி குறைகள் எல்லாம் பார்த்தா எந்த ஒர்க் சூப்பர்னு சொல்லிட்டு நான் சொல்றது மேபி அறிவு இல்லாத தனமா இருக்கலாம், என்னை விட அறிவா இருக்க யாராவது ஒருத்தர் இதை ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதை கன்க்ளூட் பண்றாரு. தென் ஷேக்ஸ்பியரோட ட்ரீம் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது மெட்டீரியல் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தது. ஷேக்ஸ்பியரோடைய ட்ரீம்ங்கிற டிராமாஸ் எல்லாத்தையும் எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, பேக்கனுடைய நோவம் ஆர்கனம் அப்படின்னு ஒரு ஒர்க் படிச்சிருப்போம், ஒரு லாட்டின் ஒர்க், நம்ம பிரான்சிஸ் பேக்கனோட நோவம் ஆர்கனம், அந்த ஒர்க் கூட கம்பேர் பண்றாங்க. ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சயின்டிபிக் ஒர்க்காவும் ஒரு கிரேட் ஒர்க்காவும் இருந்திருக்கு அப்படின்னு இதை எழுதிக்கோங்க. தென் கார்லியல் பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் எப்படி பார்த்தவர் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காராம். ஹி டிட் லாட் ஆஃப் திங்ஸ், கிரேட் தான், அவரை தப்பா சொல்ல முடியாது. அதே போல அவர் இருந்த டைம்ல அந்த பொலிட்டிக்கா இருக்கட்டும், அந்த பப்ளிக் லீடர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு சாதகமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தென் அவரோட வேர்ட்ஸ், இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு, கிரேட்னஸா கொடுத்திருக்காரு. ஷேக்ஸ்பியர் கிரேட்டர் தென் டான்டே ஒத்துக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் கம்பேர் பண்ணும்போது இவரோட ரைட்டிங் எக்ஸலன்ஸா தான் இருக்கு. டான்டேவை கம்பேர் பண்ணா ஷேக்ஸ்பியர் இது சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஒரு ஒட்டுமொத்த பீரியடே என்ன பண்ணிருக்காரு, கான்குவர் பண்ணிருக்காரு. அந்த ரெனைசன் பீரியட்ல இந்த கிரேட் பர்சனா வந்து அவ்வளவு காம்படிட்டர் இருக்கும்போது இவரு தான் அதுல ஒரு ஆளா நின்று ஜெயிச்சிருக்காரு. சோ தட் ஷேக்ஸ்பியரும் சும்மா குறைஞ்சவர்லாம் கிடையாது, எக்ஸலண்ட் பர்சன், கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடர்ன் ஏஜ்ல ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா ஷேக்ஸ்பியர். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கிரீஸ்ல எப்படி ஹோமரோ, மிடில் ஏஜ்ல எப்படி டான்டேவோ, அந்த மாதிரி மாடர்ன் ஏஜுக்கு நம்ம ஷேக்ஸ்பியர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிரீக்கு யாரை மென்ஷன் பண்ணிருக்காரு, ஹோமர். இதே மிடில் ஏஜுக்கு டான்டே. அந்த மாதிரி மாடர்ன்ல எந்த ரைட்டர் சூப்பர் ஹீரோன்னு கேட்டா நம்ம ஷேக்ஸ்பியரை கார்லியல் சொல்றாரு. தென் ஷேக்ஸ்பியர் வேற என்ன இவரு சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஜாய், அவருடைய ஐ ஸ்ட்ரென்த், கிரேட் சோல், ட்ரூ கிளியர் டியூன், இதெல்லாம் அவங்களோட ரைட்டிங்கை பத்தியும் அவரோட ஒர்க்கை பத்தியும் பிரைஸ் பண்ணிருக்காரு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரை பத்தி சொல்றதுக்கு பெருசா குறைகள் எதுவும் இல்ல. தென் ஷேக்ஸ்பியர் வேற என்ன சொல்றாருன்னு பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், tranquil unfathomable sea, அதாவது யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாத அப்படியே ஆழ்கடல். யாரு, அமைதியான ஆழ்கடல் தான் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு விஷயம் அவருக்குள்ள கொட்டி கிடக்குங்க. போப்பா அப்படியே அளவிட முடியுமா ஒரு கடலை, அந்த அளவுக்கு ஒரு அவரோட இன்டெலெக்சுவலிங்க சொல்றாங்க, அவரோட ரைட்டிங்க சொல்றாங்க. the tranquil unfathomable sea. அப்புறம் கிரேட்டஸ்ட் இன்டெலெக்சுவல், அந்த அளவுக்கு அறிவு நிறைந்தவர் யாருன்னா நம்மளால. இவரோட டிராஜடிஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோமா. இவரோட சஃபரிங் நமக்கு தெரிய வருது. இவரோட டிராஜடிஸை பார்க்கும்போது இவர் எவ்வளவு சஃபரிங் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா நிறைய ஒரு இப்போ வரைக்குமே ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, ஷேக்ஸ்பியரோட லைஃப், அவருடைய ஒய்ஃப் எந்த அளவுக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவர் நிறைய ரைட்டிங்ஸ்ல வந்து அவங்க கேர்ள் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணு கேர்ளை காமிச்சா ரொம்ப சூப்பரா காட்டுவாரு, இல்ல அப்படின்னா பயங்கர கொடூரமா அந்த கேர்ளை வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பாரு. இதை கூட நம்ம இன்னொரு பர்சன் சொல்லிருப்பாங்க, ரஸ்கின் சொல்லிருப்பாரு, ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு வந்து அவரோட ஒர்க் எடுத்து படிச்சாலே அவர் எந்த அளவுக்கு லைஃப்ல டிராஜடிஸ் ஃபேஸ் பண்ணிருக்காருங்கிறது அவரோட சஃபரிங்ஸ், அவரோட டிராஜடிஸ்லயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இவரோட ப்ராவர்ப் யார் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா,
ஒரே ஒருத்தர் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியுமா? ஷேக்ஸ்பியரை கம்பேர் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ஆள் டான்டே மட்டும் தான். அப்ப டான்டேக்கு ஈக்குவலான ஒருத்தர் தான் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராரு. ஷேக்ஸ்பியரோட இன்டெலிஜென்ஸே அன்கான்சியஸ் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அன்கான்சியஸ் இன்டெலெக்ட்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும்லாம் இல்லையா, தன்னையும் மறந்து அவருக்கு அவ்வளவு அறிவு கொட்டுது அப்படிங்கிறாங்க. அன்கான்சியஸ் இன்டெலெக்சுவல் யாருக்கு இருக்கு? ஷேக்ஸ்பியர். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும், இதெல்லாம் தான் கொஸ்டின். அன்கான்சியஸ் இன்டெலெக்ட்னு கார்லியல் யார சொன்னாருன்னா ஷேக்ஸ்பியர் வந்து இங்க மீன் பண்ணிருக்காரு. நமக்கு இப்போ கார்லியலுக்கு தெரிஞ்சதை விடவே ஷேக்ஸ்பியர் கிட்ட இன்னும் நிறைய இருக்கான். இவருக்கு தெரிஞ்ச அவேர்னஸ் இவ்வளவுதான். எனக்கு ஷேக்ஸ்பியர் பத்தி இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல இன்னும் ஷேக்ஸ்பியர் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேற வந்து கார்லியல் வேற என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, ஒரு இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபெட்டிக் ஜீல் அதை பத்தி பேசுறாங்க. ஒரு பாய்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரைட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கெட்டதுல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறவங்களா இருக்கணும். ப்ராஃபெட்டிக் அப்படின்னா முன்னாடியே கணிக்கிறவங்கன்னு சொல்லுவல, ப்ராஃபஸி, அந்த மாதிரி ஒரு அறிவு இன்டெலெக்சுவல் இது யாருக்கு இருக்கான்? இந்த போயட்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உலகம் ஒரு கட்டத்துல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிரும்டா அப்படின்னு ரைட்டிங்ல முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருவாங்க ரைட்டர்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபெட்டிக் ஜீல் வந்து இருக்கு மக்களை வந்து கெட்டதுல இருந்து காப்பாத்துறதுக்கு. தென் பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அண்ட் சோல் இது எல்லாத்தையும் பிரைஸ் பண்றாரு. ரொம்ப அவங்க இதை வச்சுதான் நான் வந்து இந்த பாயிண்ட வந்து ஒரு ஹீரோனே சொல்றேன். அவங்களோட பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், அப்புறம் அவங்களுடைய பியூரிட்டி ஆஃப் சோல், அதை பார்த்தாலே தெரியுது தே ஆர் ஹீரோஸ். ஒரு பாய்ட்டுங்கிறவங்க ஒரு ஹீரோங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒட்டுமொத்த வேர்ல்ட் ஆஃப் பாய்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதுல பெஸ்ட் யாருன்னு எடுத்து பார்த்தா இந்த 2 பேர் தாங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒருத்தன் டான்டோ, இன்னொருத்தன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அவரோட பாயிண்ட்ல சொல்லிட்டாரு. டான்டே ஹீரோ. ஏன் அப்படின்னா அவரோட பாய்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலே யூனிவர்சல் லெசன்லயே அளவிட முடியாத அளவுக்கு நிறைய விஷயத்த டீல் பண்ணிருக்கான். அது யாரோடது? டான்டே. டான்டேவோடது வந்து வேர்ல்டுலயே ஒரு பெஸ்ட் யூனிவர்சல் லெசன்ஸ்லயே சூப்பரா இருக்குங்கிறாரு. ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு எட்டர்னல் பாயிண்ட். 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கணும். அவரை யூனிவர்சல் லெவல்ல கம்பேர் பண்றாரு, இவரை எட்டர்னல் பாயிண்ட். அவர் கழிவே இல்லை, ஷேக்ஸ்பியர் கழிவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. தென் ஷேக்ஸ்பியர் வந்து டெப்த் ஆஃப் நேச்சர்ல இருந்து அவரோட ஆர்ட் எல்லாம் எடுக்கிறாராம். அப்படியே இயற்கையில இருந்து, அந்த இயற்கையின் ஆழத்துல இருந்து எல்லா ஒர்க்கையும் எடுத்து கொடுக்குறாரு ஷேக்ஸ்பியர். தென் லாஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வேர்ல்டுலயே கிரேட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். இத சொல்றதுக்கு என்ன யாரும் கட்டுப்படுத்தவே முடியாதான். ஏன்னா அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க வந்து கிரேட் பாயிண்ட், அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இது யாராலையும் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த 2 ஜெயின்ஸ்மே ஒரு வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய கிரேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோட சேர்த்து இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் சில ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கதே. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலான ஒரு கிரேட் ரைட்டர் யாரு அப்படின்னா கதே. ஏன் அப்படின்னா கதே இவருடைய மாஸ்டர், அதனால. அது இல்லாம மத்த ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மிரபியூ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பிரெஞ்சு ரைட்டர். அவருமே ஒரு ஃபேமஸான பிரெஞ்சுல ஒரு ஃபேமஸான டாப் ப்ராமினன்ட் ரைட்டர், அதையும் சொல்றாங்க. இன்னொருத்தர் டீக், முன்னாடி கூட சொன்னமே டிவைன் காமெடி பத்தி பிரைஸ் பண்ண ஒருத்தர், இந்த டைக் பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஜெர்மன் போயிட்டு. அதுக்கப்புறம் நெப்போலியன் போர்னபேட் சொல்றோம் இல்லையா, பர்னபாட், அந்த ஒருத்தர். இவருமே வந்து நெப்போலியன் கிரேட்னு சொல்றோம்ல, அவர் தான் இவரு, அவரோட ஃபுல் நேம் தான் அது. இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எப்படி ஹீரோஸ் போயிட்டுக்கு இருக்கக்கூடிய அதே மூச்சு காலத்தை வந்து சுவாசிக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இவங்களும். அவங்களுக்கு ஈக்குவல்ங்கிறத அப்படி இன்டெரக்டா சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்தா டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலான பர்சன்ஸ் தான் இந்த இவர் மென்ஷன் பண்ண இந்த 4 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸே கம்ப்ளீட் பண்றாங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட் அப்படிங்கிறவங்கள நம்ம முன்னாடியே சொல்லுவோம் இல்லையா, வேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலிஸ்வர் பாய்ச்சியில கூட பாத்திருப்போம். ரோம்ல இப்படி சொல்லுவாங்க, இந்த ஊர்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிட்ட சொல்றாங்க. அதுக்கு மீனிங் வந்து ப்ராஃபெட் அண்ட் பாயிண்ட் அப்படின்னு இந்த ஒர்க்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளோட இந்த ஹீரோசிய பாயிண்ட் அப்படிங்கிறதுல வேட்ஸ் போட்டு ப்ராஃபெட் அண்ட் பாயிண்ட் அப்படின்னு. இன்னொன்னு கதே வந்து பாயிண்ட் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கதேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஓபன் சீக்ரெட், அதாவது ஓபன் சீக்ரெட்னா உலகத்துல யாருக்கும் தெரியாத ரகசியங்களை எடுத்துட்டு வந்து மனுஷங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒருத்தன் தான் யாரு அப்படின்னா பாய்ட் அப்படின்னு கதே சொல்றாராம், கதையை பொறுத்த வரைக்கும். தென் போயட்ரி அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் தாட்டுங்கிறாங்க, எண்ணங்கள் அதுல சில பல ரைமிங்கோட போட்டு கொடுக்கறது தான் போயம் அப்படின்னு ஒரு இதுல சொல்றாங்க. போயட்ரி அப்படிங்கிறது மியூசிக்கல் தாட். தென் டான்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, டான்டே வந்து ஒரு மெலோடியஸ் பிரீஸ்ட் ஆஃப் மிடில் ஏஜ் கத்தோலிசம். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இல்ல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்தது. மிடில் ஏஜ்ல இருந்த ஒரு மெலோடியஸ் பிரீஸ்ட் யாருன்னு கேட்டா டான்டே. மிடில் ஏஜ்னு வந்தாலே போட்டுருவோம், ஈஸி தான் இது. இதே ஷேக்ஸ்பியர் வந்து மோர் மெலோடியஸ் பிரீஸ்ட் ஆஃப் ட்ரூ கத்தோலிசம். மேல பார்த்தது மிடில் ஏஜ் கத்தோலிசம், ஷேக்ஸ்பியர் வந்து ட்ரூ கத்தோலிசம்ல மோர் மெலோடியஸ். அப்ப சொல்ல போனா டான்டேயோடவே ஷேக்ஸ்பியரை கிரேட்டா தான் சொல்றாங்க கம்பாரிசன் பார்த்தா. ஏன்னா இவரு மோர் மெலோடியஸ்னு சொல்றோம், அவர் வெறும் மெலோடியஸ்னு சொல்றாங்க. அவர் மிடில் ஏஜ் கத்தோலிசம், இவரு ட்ரூ கத்தோலிசம், இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஏஜோடைய ட்ரூ கத்தோலிசம், அவ்வளவுதான். தென் இவங்க 2 பேருமே ஆல்வேஸ் யங் அப்படின்னு சொல்றாங்க. டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர் போத் ஆர் யங். ஏன்னா அவங்க எல்லாம் எட்டர்னல் பாயிண்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருந்தார் எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்க யங்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரைனர் பிரைனில் இப்போ நியூ சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கிளாஸ் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அடிஷ்னலாக இதில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓல்டு சிலபஸும் வேணும், நியூ சிலபஸ் வேணும், ப்ளஸ் சைக்காலஜி எனக்கு எல்லாமே ஓவராலாக கவர் ஆகணும்னா 15,000. இல்லை என்கிட்ட ஓல்டு சிலபஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், ஜஸ்ட் இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ் நான் படிக்கணும், 50% மாறி இருக்கு இல்லையா, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுவும் சைக்காலஜி உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுப்போம். இது ரெண்டும் சேர்த்து 7,500. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நவம்பர் 30க்குள்ளே அட்மிஷன் போட்டால் 2,000 வந்து ரிடக்ஷன் இருக்குது, 5,500 சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து இது மந்த்து எண்டாக இருக்கனால கன்சிடர் பண்ண சொல்லி நிறைய எனக்கு என்கொயரி கால் வந்துகிட்டே இருக்குது. மேம் சேலரி டேட் இல்லை அதனால் என்ன யோசிச்சிருக்கோன்னா டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே அட்மிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரிடக்ஷன் அவைலபிள் இருக்குது. 5,500ல் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா நியூ சிலபஸ்க்கான மெட்டீரியல், நியூ சிலபஸ் ரெக்கார்டட் கிளாஸ், அடிஷ்னலாக உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ், இது எல்லாமே வந்துடும். இதே நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்தவங்களோ இல்லை டெஸ்ட் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1,000 ரிடக்ஷன் பண்ணி ஜஸ்ட் 4,500க்கு இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எனக்கு வெறும் சைக்காலஜி மட்டும் வேணும் இங்கிலீஷில் அப்படின்னா 3,200. நம்ம ட்ரைனர் பிரைன் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம், தென் போயம் ஒரிஜினல் லைன்ஸ் கொடுத்துருவோம், தென் ரெக்கார்டட் கிளாஸ் இண்டிவிஜுவல் ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வந்துடும், தென் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போடுவோம். டாபிக் வைஸ் இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கும் டெஸ்ட் இருக்குது, யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆஃபருமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த இயர் பிஜிடிஆர்பி தான் உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லோரும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.